பாக்கியா வந்துட்டு கோபி கிட்ட இந்த வீட்டை வாங்கினதுக்கப்புறமா கோபி வந்துட்டு இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்றது மாதிரி நம்ம பாக்கியா வந்துட்டு சொல்லவும் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா எழில் ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செலின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வந்துட்டு ஜெனி கிட்ட வந்து லாக் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னா ஜெனி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓவராக வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாலினி வந்து நாளைக்கு இந்த மாதிரி வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிருமே, இவர் வந்துட்டு அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு செலினை வந்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. செலின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் மேலே சத்தியமாக வந்துட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா பண்ணிட்டார் அப்படின்னா நானும் அது மாதிரி வந்துட்டு இருந்துருவேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு செலின் வந்துட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எழில் அவங்க அப்புறமா இனியா செலின் இவங்க 3 பேருமே வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கு நம்ம அப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெளியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பாஸ் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.